காலையில வேலை செஞ்சு எங்கெங்க டயர்ட் ஆகுறது, கிச்சனுக்குள்ள போகணும்னு நினைச்சாலே டயர்ட் ஆயிரும். அந்த மாதிரி தான் காலையில கிச்சனுக்குள்ள வந்தோடனே அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இடியாப்பம் வேற பண்ணலான்னு பிளான் பண்ணியாச்சு, மாவு வேற இல்லை. காலையிலே புதுசாக தான் அந்த மாவு வேற ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. நம்ம தேவையில்லாத வேலை பார்த்துட்டோமோன்னு கூட ஒரு பக்கத்தில் தோணுச்சு. ஆனால் பாப்பாவுக்கு இந்த இடியாப்பம் தேங்காய் பால் அவ்வளோ பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதும் கூட. நீங்களுமே உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் 2 நாளாவது கண்டிப்பாக இந்த தேங்காய் பாலோட ஆப்பம் இடியாப்பம்னு ஏதாவது செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே காரம் பிடிக்குங்கிறதுனால நான் சிறுபேர் கறி தான் வச்சுருந்தேன். மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் இடியாப்பம்னா சிறுபேர் கறியாக தான் இருக்கும். அன்னைக்கும் சிறுபேர் கறி வச்சுருந்தேன். பாப்பாவுக்கு மட்டும் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். பாப்பா இது ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுனால நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் தேங்காய் துருவி கண்டிப்பாக பால் எடுத்து கொடுத்துருவேன். அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். மற்றவங்க எல்லாருக்குமே சிறுபேர் கறி ஊற்றி சாப்பிட்டாச்சு. பாப்பா சாப்பிட்றத பார்த்தாலே நமக்கு அடுத்த தடவை பண்ணி கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். அன்னைக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு.